ஓகே கைஸ், இவ்வளோ சப்பையா ஒரு ரைவல்ரி இருக்க முடியும் அப்படின்னா அது வந்துட்டு பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியாவா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒன் சைடடா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு எத்தனை பேருக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னு தெரியல. இந்தியா சூப்பரா தான் விளையாண்டானுங்க, ஆனா அநியாயத்துக்கு போர் அடிச்சிச்சு கைஸ். ஒரு ஒரு கிக்கே இல்லாம இருந்துச்சு மேட்ச் பாக்குறதுக்கு. ஒரு ஹீட்டே இல்ல, ஒரு இந்தியா பாகிஸ்தான் வைபே வரமாட்டேங்குது. நிறைய மேட்டர்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு பாகிஸ்தானை எப்படி அசிங்கப்படுத்தினானுங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டிஜே போட்டு தான் அசிங்கப்படுத்தினானுங்க. நேஷனல் ஆந்தம், பாகிஸ்தான் நேஷனல் ஆந்தம் போடும் போது ஜிலேபி பேபி பாட்டை போட்டு ஆரம்பிச்சிட்டானுங்க. இது வந்துட்டு மிஸ்டேக் மாதிரி தெரியல. நிறைய பேர் இது மிஸ்டேக் நினைப்பீங்க. இது வந்துட்டு மிஸ்டேக் இல்ல, இதுதான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது, இன்டைரக்டா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது. நீங்க வந்துட்டு பார்த்துட்டு ஐயோ தெரியாம டிஜே போட்டாருப்பா, அந்த டிஜே யாராவது வேலையை விட்டு தூக்குங்கப்பா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்ல, ஒருத்தர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா அது இப்படிதான் பண்ணணும். அச்சோ தெரியாம பண்ணிட்டோமா சார், நாங்க தெரியாம கொட்டிட்டோம் சார் அது உங்க மேல, இப்படிதான் ஒருத்தனை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நேஷனல் ஆந்தம் வர்றதுக்கு முன்னாடி ஜிலேபி பேபி பாட்டை போட்டு ஆரம்பிச்சுட்டு ஷாக் ஆயிட்டானுங்க. பாகிஸ்தான் பிளேயர் மூஞ்ச பாக்கணுமே, எல்லாம் இப்படி நெஞ்சில கை வச்சுட்டு இருந்தாங்க. என்னப்பா இப்படி அசிங்கப்படுத்துறானுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்துட்டு மிஸ்டேக் அப்படின்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரை இது மிஸ்டேக் மாதிரியே தெரியல. இது வந்து வேணும்னே இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு பாகிஸ்தானுக்கு. அதோட பெரிய ஜோக் என்னன்னா, சல்மான் அலி ஆகார் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சவன வந்துட்டு நாங்க வந்துட்டு பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருந்து. ஏன்னா இந்தியா எப்படியும் பவுலிங் தான் எடுக்க போறாங்க நமக்கு தெரியும். என்னதான் போட்டு அடின்னு அடிச்சாலும் சூரியகுமார் வந்துட்டு நாங்க பவுலிங் தான் போட போறோம் அப்படின்னு சொல்ல போறான்னு தெரியும். இவன் அப்படியே இந்தியாவுக்கு ஏத்த மாதிரியே நாங்க பேட்டிங் ஆடுறோம்னு சொல்லிட்டு இந்தியாவை பவுலிங் போட விட்டுட்டான். இது பெரிய லாஸ் பாகிஸ்தானுக்கு. இதுலயே தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா வந்துட்டு பாகிஸ்தான் தோத்துருவானுங்க. இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட மாட்டானுங்க. அங்க ரிஸ்வான் பாபரா சாமி ஒன்னும் புடுங்கல. இவனுங்க சின்ன பையலுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க, ஒண்ணுமே ஆடல. உட்கார்ந்து பழைய ஷஹீன் ஆஃப்ரிடி தான் விளையாண்டுட்டு இருக்கான். இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, போரிங்கா இருந்துச்சு. சொல்ல போனா ஒரு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பாகிஸ்தான் அடிச்ச பெருமை நமக்கு தான். பட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் ஷேக் இல்ல, எதுவுமே இல்லை. நான் கவனிச்சேன். சூரியகுமார் வந்துட்டு மேட்ச் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டான். அங்க போய் உள்ள போய் கதவே பூட்டிட்டானுங்க, எவனும் வர வேண்டாம் அப்படின்னு. பட் இங்க வந்துட்டு பாகிஸ்தான் டீம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க, வருவானுங்கன்னு. பட் வரவே இல்லை. நம்ம வந்துட்டு உள்ளே தான் இருந்தோம். ஹேண்ட் ஷேக்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல, எந்த கெஸ்டரும் பண்ணவே இல்லை. பேசின மாதிரியே தெரியல. நான் இதை தான் சொன்னேன். மேட்ச்லாம் நான் இதை தான் வந்துட்டு என் பல வீடியோல சொன்னேன். மேட்ச்லாம் வந்துட்டு கேன்சல் பண்ண வேண்டாம், ஸ்போர்ட்ஸை கெடுத்துறாதீங்க கேன்சல் பண்ணி. பாத்தீங்களா மேட்ச் எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இதுதான் கிரிக்கெட். ஹேண்ட் ஷேக் எதுவுமே பண்ணல. பட் மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம். பட் பாகிஸ்தான் வந்து மென்டலி ஆஃப் ஆன மாதிரி விளையாண்டுட்டு இருந்தானுங்க. அவனுங்க ஏற்கனவே மென்டலி ஆஃப் ஆன டீம் தான். அது வந்து டுவாகூர் டீம் தான் சொல்ல போனேன்னா. பட் கொஞ்சம் கூட வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு அக்கறையே இல்லாத மாதிரி இருந்தது. முக்கியமா அவங்க கேப்டன் சல்மான் அலி ஆகார் வந்துட்டு என்ன நடக்குது, எவனை எங்க நிப்பாட்டுறதுன்னே தெரில. எப்படி அசிங்கப்படுத்தணுமா ஷஹீன் ஆஃப்ரிடியை, அப்படி அசிங்கப்படுத்தினா அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் வந்தவனே 4-6 அடிச்சு மரியாதையை கெடுத்துட்டான். அவனோட ஃபர்ஸ்ட் ஓவர்லையும் சரி செகண்ட் ஓவர்லையும் சரி அந்த அடி அடிக்கிறான். இவனுக்கு காப்பாத்தினதே வந்து அந்த 3 விக்கெட் எடுத்த அந்த ஒரு பேட்ஸ்மேன் தான். அயூப் மட்டும் தான் கொஞ்சம் வந்து ஓரளவு டீசெண்டா போட்டு 3 விக்கெட் எடுத்தான். அந்த 3 விக்கெட் எப்படி எடுத்தானே தெரியல. இந்தியன் பிளேயர்ஸ் இன்னைக்கு அவுட் ஆன லட்சணங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு அவுட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியாவது மேட்சை ஃபாஸ்டா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. கில்லா இருந்தாலும் சரி, அபிஷேக் சர்மா இருந்தாலும் சரி, திலக் வர்மா கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ட்ல தான் அவுட் ஆனா. பட் எல்லாருமே வந்து டீசெண்டா விளையாண்டுட்டானுங்க. பவுலர்ஸ் வந்துட்டு சொல்ல போனா தலைவன் குல்தீப் தான். குல்தீப் வந்துட்டு எத்தனை நாள் பதுக்கி வச்சிருந்தாங்களோ உள்ள விளையாடாம விட்டானுங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மேட்ச்ல வச்சு செஞ்சுட்டான். 2 மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து குல்தீப் யாதவ் தான் வாங்கியிருக்கான். ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம். லைட்டா வந்துட்டு ஸ்டார்டிங்ல நான் வந்துட்டு ஒரு மிஸ்டேக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா ஹர்ஷ்தீப் இல்லாம இவனுங்க பாட்டுக்கு போறானுங்க, இது வந்துட்டு ஒரு மிஸ்டேக் மாதிரில தெரியுது. இப்போ ஒருவேளை ஒழுங்கா போடாட்டி என்ன பண்றது, திடீர்னு ஹர்திக் பாண்டியா வந்துட்டு சொதப்பிட்டா எப்படி வந்துட்டு இவனுங்க பவுலிங் போட்டு காப்பாத்துவானுங்க, ஃபாஸ்ட் பவுலர் இல்லாம கஷ்டமே அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். பட் சொல்ல போனா அவனுங்க வந்து டெஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க, நம்ம ஈஸியா போட்டோம். அங்க அவன் ஓப்பனர் மட்டும் ஒரே ஒருத்தன் உட்கார்ந்து ஆடுறான், உருட்டு பும்ராவெல்லாம் 2 6 அடிச்சான். ஆனா உருட்டி தள்ளிட்டான். ஃபக்கர் ஜமான் கதை நமக்கு நல்லாவே தெரியும். 2017 சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து ஃபக்கர் ஜமான் அந்த ஒரே ஷாட்டை தான் ஆடுறான். இறங்கி வந்து இந்த லெக் சைட்ல இந்த லாங் ஆன்ல அடிக்கிறது மட்டும்தான் ஃபக்கர் ஜமானுக்கு தெரியும். இதை ஆதி காலத்துல இருந்து இந்த ஒரு இதை வச்சு மட்டும்தான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். இந்த பருப்பு இன்னைக்கு வேகலை. கடைசி ஷஹீன் ஆஃப்ரிடி மட்டும் வந்து ஒரு 4 6 அடிச்சா அதுதான் கொஞ்சமாவது காப்பாத்தி விட்டுச்சு. ஆனா மேட்ச் வந்து ரொம்ப டல்லா இருந்து நான் தான் சொன்னேன். நான் போன ரிவ்யூ வீடியோலயே சொன்னேன்,
இருக்கிறதுலே ரொம்ப லெஸ் ஹைப்டான ஒரு ஏசியா கப்னா இதான். எப்பவுமே வந்துட்டு என்னதான் இந்தியா பாகிஸ்தான் வந்தாலும் ஒரு ஹைப்பா இருக்கும். நான் இந்த வாட்டியாவது கொஞ்சமாவது ஹைப்பா இருக்கும், ஏன்னா வார்லாம் நடந்திருக்குது, ஏதாவது இருக்குன்னு பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லை. சொல்ல போனா ரொம்ப சப்புன்னு தான் இருந்துச்சு. அப்படிதான் இருக்கு இந்த ஏசியா கப் ஃபுல்லாவே, ரொம்ப மோசமா தான் இருக்குது. அந்த அளவு போரிங்கா இருக்கு. மேபி வந்து விராட் ரோஹித் இல்லாதனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப வியர்டான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. 2023 2022ல இருந்த அந்த ஹைப் இல்ல. 2023னா என்னமா இருக்கும், செமையா இருக்கும். ஸ்ரீலங்கால நடந்தது. பட் என்னதான் இருந்தாலும் சப்பையா மேட்சை முடிச்சிட்டோம். சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஸ்னாக ஆடினா பாட்டு இன்னும் 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான். திலக் வர்மாவா இருந்தாலும் சரி, சுமன் கில் நல்லா தான் விளையாண்டான், அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டான். பட் நான் யாரை எதிர்பார்த்தேன்னா சஞ்சு சாம்சன் வருவான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். திலக் வர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் சரி ஓகே சஞ்சு சாம்சன் பாவம் வந்துட்டு அந்த மொமெண்ட்டையாவது ஏதாவது செக்யூர் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிவம் டுபே வந்துட்டான். அப்பன்னா சஞ்சு சாம்சன் வந்துட்டு 7வது இறக்கி விட போறதா எதுவும் ஐடியா வச்சிருக்கீங்களாடா? இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகும் கைஸ். அவன் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன், அவன்லாம் ஓப்பனிங் 1 டவுன் ஆடுறவன். அவனை வந்து ஒரு 6th 7th ஆட வச்சிங்கன்னா அவன் வந்துட்டு பாவம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு டூபே எல்லாம் சஞ்சு சாம்சனுக்கு அப்புறம் வர வேண்டியது, திலக் வர்மாக்கு அப்புறம் சஞ்சு சாம்சனை இறக்கி விட்டுருங்க, அவனை இறக்கி விட்டுருங்க. டூபே எல்லாம் வந்து என்ன பண்ண போறான், சுத்ததான் போறான், சுத்தி ஒரு 2 6 அடிப்பானா, அதே தான் தலைவன் சஞ்சு சாம்சனும் பண்ண போறான். எதுக்கு அதை வந்துட்டு ரொம்ப பின்னாடி தள்ளி போடுறீங்க? டூபேவையாவது கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டு சஞ்சுவை முன்னாடி இறக்கி விடலாம். ரொம்ப சஞ்சு சாம்சனை வந்து எனக்கு இதா ட்ரீட் பண்றாங்கன்னு தோணுது. பாக்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்குது இப்பெல்லாம் பண்றதை பார்த்தோன்னா. பட் நான் புரிஞ்சுக்கிறேன் சஞ்சு சாம்சன் வந்துட்டு 1 டவுன் போட முடியாது அப்படின்னு, ஏன்னா சூரியகுமார் இல்ல திலக் வர்மா அடி வாங்கிடுவாங்க அப்படின்றதுனால சஞ்சு சாம்சனை கொஞ்சம் கொண்டு வராங்க லேட்டா. பட் இருந்தாலும் டூபேக்கு அப்புறம்லாம் இதுவரை நான் சஞ்சு சாம்சன் பேட்டே பிடிச்சு பார்க்கல. இந்த இதுல வந்து அடுத்த மேட்சும் கண்டிப்பா பிடிச்சு பார்க்க முடியாது, ஏன்னா ஒமானோட தான் மேட்ச் நடக்குது நமக்கு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சிடும் நினைக்கிறேன், ஏன்னா அபிஷேக் சர்மாவே முடிச்சு தள்ளிடுவான். ஒரு ஓவர் மேட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக போறோம் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ இந்த ஏசியா கப் வந்து ரொம்ப சப்பையா போகுது, பேசுறதுக்கு எதுவும் இல்லை, அந்த அளவு மேட்ச் இருக்குது. இதே இது கோலி ரோஹித்லாம் விளையாண்டனா இந்த வீடியோ வந்து ஒரு 20 நிமிஷம் போயிருக்கும். பட் இந்த மேட்ச் வந்துட்டு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா டீசெண்டா சப்பையா முடிஞ்சிட்டு. அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது ஹைப்பு ஹீப்புன்னும் ஒண்ணுமே இல்லை. அந்த அளவு ஒரு டல்லான மேட்ச் இது. என்னதான் நீங்க முக்கி கமெண்ட்ரி ஏத்தி பேசினாலும் ரொம்ப டீசென்டான மேட்ச் தான். ஈஸியா இந்தியா வழக்கம் போல பாகிஸ்தானை தர்மடி அடிச்சு தள்ளிட்டானுங்க. அந்த அளவு ஒரு சப்பையான மேட்ச். இதுக்கப்புறம் ஒமானோட மேட்ச் இருக்குது. ஆனா சொல்ல போனா மற்ற டோர்னமெண்ட்டோட நடுவில் கிரிக்கெட் மேட்சே இல்லாம இந்த டோர்னமெண்ட் வரும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தேன், ஏதாவது நல்ல ஃபன் இருக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்தேன். பட் உள்ள வந்த பிறகு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது. மேபி வந்துட்டு சூப்பர் 4லயாவது ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுல வந்துட்டு எவன் செலக்ட் ஆறானோ ஃபர்ஸ்ட் 2 டீமுக்கும் அந்த அதாவது ஸ்ரீலங்கா ஒரு லிஸ்ட்ல போட்டாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவை வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல கொஞ்சம் டஃப் கொடுக்கறதே ஸ்ரீலங்காவா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்துட்டு கொஞ்சம் ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி தான் எப்பவுமே வருவானுங்க. சைலண்டா வந்துட்டு ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸ்ரீலங்காவோட. மற்றபடி பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு ஸ்ரீலங்காவோட தான் ஸ்ரீலங்கா தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியா கொஞ்சம் டஃப் கொடுப்பானுன்னு நினைக்கிறேன் அந்த சூப்பர் 4ல. இன்னொருது நான் சொல்லிட்டேன், கண்டிப்பா பாகிஸ்தானுக்கும் நமக்கும் அடுத்த சண்டே மேட்ச் நடக்கும். தெளிவா வச்சிருக்கானுங்க. எவன் சூப்பர் 4க்கு போனோம்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டே தான் மேட்ச் நடக்கணும் அப்படின்னு வச்சிருக்கானுங்க. ஸோ அடுத்த சண்டே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஏன்னா 2 பேரும் ஃபர்ஸ்ட் இவனுங்க 2 பேர் தான் இருக்க போறானுங்க, இவனுங்க 2 பேருக்கு தான் மேட்ச் வரும். பட் கேர்ஃபுல்லா இருக்கணும். பாகிஸ்தான் வந்துட்டு இதே மாதிரி ஒரு வாட்டி நம்மளை அடிச்சிருக்கானுங்க 2022 அப்போ. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம அடிச்சோம், செகண்ட் மேட்ச் அவங்க அடிச்சு விட்டானுங்க. அதேமாதிரி எதுவும் ரிவெஞ்ச் கொடுத்துட போறானுங்க நமக்கு. என்னடா ஓவர டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நாங்க அடிக்கிறோம் போடுறேன்னு அடிச்சிட போறானுங்க. அப்பெல்லாம் நடக்காது. ஏன்னா அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம டீம். செம்ம ஸ்ட்ராங்கான சைடு வச்சிருக்கோம் நமக்கு. அவனுங்க சைடு சொல்ல போனா ரொம்ப பேடான சைடு தான் வச்சிருக்கானுங்க. அவனுக்கு சுத்தமா ஆளே இல்லை. என்னதை வச்சு விளையாடுவானுங்க நம்ம டீமை. நெருப்பு மாதிரி இருக்கும்டா நம்ம. அவனுக்கு கொழுந்து விட்டு எரியிரும். அவனுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கானுங்க. கொஞ்சமாவது நமக்கு டஃப் கொடுக்கறது அப்படின்னா ஸ்ரீலங்கன் சைடு மட்டும் தான் கொஞ்சம் நமக்கு டஃப் கொடுப்பாங்க. பட் பாப்போம் என்ன நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஈஸியா ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன் இந்த ஏசியா கப் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சனா தயவு செய்து கேப்டன்சி விட்டு மாத்திராதீங்க. சுமன் கிலுக்கு ஃபேவரா வந்துட்டு நாங்க கேப்டன்சி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் தூக்கிடாதீங்க, ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் ஏசியா கப் அடிச்சிருவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த மேட்சே வந்துட்டு சொல்லிடும்.
அந்த அளவு இருக்கு. அபிஷேக் சர்மாவும் சரி, சுமன் கில் வந்துட்டு என்னதான் வந்துட்டு அப்படி இப்படினாலும் சுமன் கில்லாம் ஆடிடுவாங்க, அவன்லாம் சப்பையா விளையாண்டுருவான். ஏன் சுமன் கில் உள்ள டீமுக்குள்ள கொண்டு வரும்போது நமக்கு காண்டா இருந்துச்சுன்னா, டிசர்வ்டான பிளேயர்ஸ் இல்லையே அப்படிங்கும் போது தான் நம்ம வந்து சுமன் கில் மேல காண்டானோம். நானும் அதுக்கு தான் காண்டானேன். எனக்கும் சுமன் கில் பிடிக்கும், பட் டிசர்வ்டான பிளேயர்ஸ் இல்லையே. சஞ்சு சாம்சன் வந்துட்டு இப்ப இவனை வைஸ் கேப்டனா போட்டா சஞ்சு சாம்சன் மேல வர முடியாது. ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல இவனுக்கு பதிலா, ஸ்ரேயஸ் ஐயர் தான் உள்ள கொண்டு வந்திருக்கணும், இவனையே உள்ள கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற நிறைய கோபம் இருக்கிறதுனாலதான் எனக்கு சுமன் கில் மேல அவ்வளவு கடுப்பு இருக்கு. என்னடா உனக்கு மட்டும் ரொம்ப ஃபேவரான ஒரு இத மாதிரிலாம் விராட் கோலிக்கு எதுவுமே நடக்கலையே. விராட் கோலிக்கு வந்துட்டு யாருமே ஃபேவரிசம்லாம் பார்க்கவே இல்லையே. தலைவன் ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணிட்டு வருவான். நான் அடிக்கிற அடிக்கு நீயே டீமுக்குள்ள போடுவடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. பட் இவனுக்கு கொஞ்சம் வந்து எல்லாரும் வாய்க்குள்ள தள்ளுறாங்க, இந்தாங்கப்பா சுமன் கில் அப்படின்னு. ஸோ பாப்போம், இது வந்துட்டு ஒரு சப்பையான மேட்ச் தான். ஈஸியா இந்தியா முடிச்சிட்டாங்க. அடுத்து நமக்கும் ஒமானுக்கும் ஃப்ரைடே வருது, பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கும் பாகிஸ்தானுக்கு தான் திருப்பி வரும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு பார்ப்போம். சொல்ல போனா இந்த ஏசியா கப் வந்து ரொம்ப டல்லா தான் இருக்குது. பட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியல. வர வர படமும் நல்லா வர்றது இல்லை, மேட்சும் ஒரு மாதிரி டல்லா தான் போயிட்டு இருக்குது. எந்த வேர்ல்டும் சரி, ஹாலிவுடும் சரி, பாலிவுடும் சரி. பாலிவுட் எப்பவுமே பி மாதிரி தான் படம் எடுப்பானுங்க. தமிழ்ல வந்துட்டு ரொம்ப ஒஸ்டா படம் வருது. ஹாலிவுடும் ஒரு மாதிரி பி மாதிரி தான் படம் எடுத்துட்டு இருக்கானுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த வேர்ல்டுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குது. பாப்போம் கைஸ் என்ன இருக்கு. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே, see you in another video and remember it, always be on top. Cheers.